ஐஏஎஸ் எல்லா கட்சி எம்எல்ஏ எம்பி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 12 பேர் நான் வைத்தியம் பார்க்க டாக்டர். நான் போக மாநிலம் கிடையாது, தமிழ்நாட்டில். வெளிநாட்டிலே ஒரு 10 கண்ட்ரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம எடுக்கிறது ஒரே ஒரு முடிவு தான், நான் யார். அந்த முடிவு நீ கரெக்டாக எடுத்தீங்கன்னா விட்டு சொல்லி வரும். சரிங்களா? முதல்ல செல்ஃபோன், சார் சொன்ன செல்ஃபோன் தூக்கி வெளியே போட்டுரும். நான் யார், என்ன படைத்தவன் எதுக்கான படிச்சிருக்கான்? ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு, தூங்க போட்டுக்கிட்டு, சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு, அப்பா அம்மா அடிமையாகிட்டு, இல்லை பொண்ணுக்கால பையன் அடிமையாகிட்டு பெரிய பட்ட மதிப்பு வாங்குறதுக்கா? இல்லை. நான் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கேன். எதுக்கு? உன்ன மாதிரி நான் படிச்சிருக்கேன் மற்றவங்களுக்கு நீ ஏதாவது செய்யணும். ஒன்று போலீஸ் ஆகலாம், இராணுவ வீரர் ஆகலாம், குடும்பத்து மனைவி ஆகலாம், குடும்பத்து கணவன் ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், நீ எது வேணால் ஆகட்டும். நான் யார் அது மட்டும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு. இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க. 4 செல்லு வச்சுருக்கேன். தேவை மட்டும் தான் யூஸ் பண்ண. அது மேலே இன்னும் போக தெரியாது, இன்னும் போக தெரியாது. எனக்கு ரீசார்ஜ் கூட பட தெரியாது. ஏன் தெரியுமா? இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீ போக ஆசைப்படுவீங்க. ஒரு இங்கே இருக்கிற இளைய பக்கம் நான் புதுக்கோட்டையில் ஸ்குவாட் தெரியுமா? ஸ்குவாட் தெரியல உங்களுக்கு? யூனிவர்சிட்டிக்கு, காலேஜுக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஸ்குவாட் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்குவாடுக்கு வந்து 200 பேர் எனக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. ஃபாதர் கொடுத்து கொடுத்துருந்தாரு. மிக அற்புதமாக இருந்துச்சு. நான் அவங்க சொல்கிறது எனக்கு சார் ஸ்குவாடு ட்ரைனிங் வந்துருக்கு சார், ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறேங்க அப்படின்னாங்க. அப்படின்னா 3 மணி நேரம் ஸ்பீச் பண்ணேன், விடலை. 3 மணி நேரம் பேசுகிறேன், விடலை. நான் முடிவிடும், நான் யார், நான் எப்படி போகணும், நான் எதுக்காக பிறந்திருக்கேன், நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்யணும், அது முடிவு நீங்கள் எடுக்கணும். அது கைடன்ஸ் தான் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். சரிங்களா? எப்படி ஒரு டிகிரி பட்டத்தை ஒரு டிகிரி வாங்கிக்க. என் பொண்ணு டிகிரி பிகாம் முடிச்சாயா, பிகாம் முடிச்சு மண் வர கூட யூஸ் ஆகாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்று ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், நம்பர் 1 டாக்டர். அதான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த கொரோனாலாம் டாக்டர் யாரும் தெரிஞ்சு எல்லாருக்குமே. டாக்டர் தான் யாரும் தெரிஞ்சு. நடமாடும் தெய்வங்கள் யாருன்னா டாக்டர் தான். இன்றைக்கி 1 நம்பர் ஐயோக்கும் யாரும் டாக்டர் மாறிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் இறந்த மாதிரி பீஸ் வாங்கி உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கேன். பிபியா, சுகரா, கேன்சரா, ஸ்டோக்கா, ஹார்ட் பிளாக்கா, கிட்னி ஃபெயிலா, குழந்தை இல்லையா, குழந்தை பேசலையா, ஃபிக்ஸா, குழந்தை நடக்கலையா, எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். 250 ரூபா தான் என்னுடைய பேப்பர் இருந்திருக்கு. அதனால் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிக்க. அப்படியே ஒருத்தர் கை மாற்றுங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் எதில் பிறந்த தெரியுமா? ஒரு விவசாயியுடைய குடும்பத்தில் பிறந்தவன். விவசாயியோட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். 20 ஏக்கர் விவசாயம் பண்ண ஆள். பிஃபோர் 40 இயர்ஸ். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக வளர இந்த சர்ச்சுகளுக்கு போகும்போது, கோயிலுக்கு போகும்போது, மசூதிகளுக்கு போகும்போது மக்களுடைய எண்ணங்கள் நம்மளோட 2 ஜாதி தான் இருக்கணும். என்ன ஜாதி? ஆண் ஜாதி, பொன் ஜாதி, அவ்வளோ இருக்கணும். அடுத்த எந்த ஜாதி மனசில் வச்சுக்காதீங்க. இது அரசாங்கம் விதைக்கிற விதை. நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ அவன், நீ இவன், நீ அங்கே இரு, நீ இங்கே இரு, அது வெளியே போட்டுருங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, நீ முன்னேறணும். நானே இருக்க ஆசைப்படினா நான் யார் அது மட்டும் நீ முடிவு எடுத்துருங்க. எனக்கு யார்? எனக்கு கடவுள் மட்டும்தான். அப்பா, அம்மா, பொண்ணு, புள்ள, புருஷன், பேரன், பேத்தியெல்லாம் நமக்கு கொஞ்ச நேரம் வாழ்றதை கொடுக்கப்பட்ட ஒரு கொடைகள், அவ்வளோதான். இது நிரந்தரம் கிடையாது. நான் யார், எனக்குள்ள இருப்பவர் யார், அதை மட்டும் முடிவு பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த செல்ஃபோன் ஜாஸ்தி எடுக்க மாட்டீங்க. நான் என்ன ஆகணும், அடுத்து என்ன படிக்கணும், அடுத்து எந்த வழியில் போகணும், நீ அப்படி தீர்மானம் முடிஞ்சிச்சு. ஐயப்படா மச்சான், வாடா போய் வா, அடிச்சோம் வா, திம்மா அடிச்சோம் வா, வா ஊட்டி சாயந்தரம் குடி கோட்டை அடிப்போம், வா போகலாம். அவங்க கிடக்குறாங்க அவங்க ஸ்குவாடு, அவருக்கு என்ன தெரியும், மாசு ஒன்று தெரியும், வா போகலாம். வாட ஒரு பீர் அடிச்சு வரலாம், வாடா மச்சான் போகலாம். தம்பி, நீ பீர் அடிச்சுட்டு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா உன்னை ஆயில உனக்கு 1 ஹவர் வேஸ்ட், 1 இயர் வேஸ்ட். அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. அவங்க ஏதாவது சார் அவங்க ஊரில் கிடக்குறாரு, அவங்க திருப்பி வாடா கஷ்டம் வரலாம், நீங்கள் நினச்சிக்கலாம் யாரும் தெரியாது அப்படின்னு. அதான் சொல்ல, நான் யார், உனக்குள்ள இருப்பவர் யார், நீ வணங்கும் தெய்வம் உனக்குள்ளே இருக்குது. நான் வச்சுக்கிறேங்க. அவர் சார் எங்கே கிடப்பாரு, அவர் தான் இருக்காங்க வேலைக்கு, அவரை தெரியா போகுது, வாடா மச்சான். இது எல்லாத்தையும் உரம் கட்டிடுங்க. சார் ஒரு பக்கம் இருக்கலாம், அப்பா அம்மா ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஒருத்தர் உங்களுக்கு வெளியெடுத்துட்டு டே வேணாம் போகாத ஒரு மனசு சொல்லும். தெரியுமா சார்? வடமச்சம் போல அடுக்கு வரும். ஆனால் உள் மனசு உங்களை பேசுகிறேன். 3 மனசு இருக்குது தெரியுமில்ல? வெளி மனது, பேசி மனது, ஆள் மனது, 3 மனசு இருக்குது. ஆனால் உள் மனசுன்னு சொல்லுவேன், வேண்டாம் நீ போகாத, வேண்டாம், பயமுறுத்தும். 2 பேரும் தப்பு பண்ணினா வாட பார்த்துக்கலாம், நல்ல மாட்டில் பார்த்துக்கணும். இது உங்களுக்கு கெடுக்கும் முறை. நீங்கள் நல்ல ஒரு தளபதியை மாற போகிறீங்க, ஒருத்தர் கேப்டனாக மாற போகிறீங்க. அது என்ன வருவீங்க உங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன விவசாயம் பற்றி பிறந்து வளர்ந்து இந்த மாதிரிலாம் போகும்போது மனம் மாறப்பட்டு அதில் நம்ம சிறைச்சாலைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வெயின் நரம்பு இருக்கு இல்லையா, அதை போய் டச் பண்ணணும்.
சரிங்களா? இப்போ என்ன பார்த்தோம்? தலைவலி பார்த்தோம், ஃபிக்ஸ் பார்த்தோம், கண்ணுக்கு பார்த்தோம். நிறைய பேருக்கு வந்து காது பிரச்சனை நிறைய வருது. காதில் சீல் வலியுது, காதில் தண்ணி வர்றது, காது குறு குறு படிச்சு நோண்டிட்டே இருப்போம். நிறைய பேர் நோண்டுவாங்க பார்த்தீங்களா? படிச்சு நோண்டிட்டே இருப்பாங்க. படிச்சு நோண்டிட்டு குளிச்சு வந்து படிச்சு நோண்டுவாங்க. படிச்சு போடவே கூடாது காதுக்குள்ளே. அது பெரிய ஒரு ஸ்பீக்கர், சாஃப்டான ஒரு ஸ்பீக்கர். அதான் சொல்கிறேன், இந்த ஹெட்ஃபோனு, ப்ளூடூத்து போடாதீங்க. எல்லாம் தாலி கட்டிக்கிறாங்க, பெரிய தாலியும் கட்டிக்கிறாங்க, தப்பு மாட்டிக்குவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் போடாதீங்க. எனக்கு 1 லட்ச ரூபா ஹெட்ஃபோன் இருக்குது, சும்மா லட்சம் பிடிச்சாலும் கும்முங்கும் வெளியே போட்டுருவோம், அவ்வளோதான். எவ்வளோ உள்ளே விட்டு உங்கள் வச்சு நீங்கள் டைட்டாக மூடிக்கிட்டு இந்த கை மூடி பாருங்கள், கை வச்சு எல்லாம் மூடி பாருங்கள். நீ பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்குதா பாருங்கள், கேட்காது தெரியுதா? பேசுகிற அளவு அப்படி சொல்லி பாருங்களேன், எங்கேயும் கேட்குறது பேசுகிற மாதிரி கேட்கும் இல்லையா? அப்போ நீ காது உள்ளே விட்டீங்க எப்படி இருக்கும்? உங்கள் ஸ்பீக்கர் போயிடும். என்னப்பா எங்கே இருக்கா அப்படிம்பாங்க, பைத்தியக்கார மாதிரி பேசுவான். சொல்கிறா நீ வந்துடுறோம் பஸ்ஸில், நீ வந்துடுறோம் அப்படிமா. என்ன தெரியுமா? ஸ்பீக்கர் போச்சுன்னு அர்த்தம். அதில் பிடிச்சா தாலி கட்டி போட்டிருக்கீங்களா, தாலி தூக்கி போட்டுருங்க. காதில் விடுற மூக்கு புண்ணாக்கி தூக்கி வெளியே போட்டுருங்க. சரிதா? இந்த பெருசாக ரவுண்டாக வெளியே மட்டும் ரைட் வாங்கி மட்டும்தான் தேவைன்னா வண்டியில் போன மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பார்த்தோம்? கண்ணு பார்த்தோம். இது காது. சுண்டு வரல் பக்கத்தில் நல்லா உள்ளே கையை வச்சு நல்லா பாருங்க, நல்லா உள்ளே கை வச்சிடணும். கட்டை வரல காலையில் 50, மத்தியானம் 50, நைட்டுக்கு 50 நல்லா பஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காதுக்குள்ளே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? காது தண்ணி கூட வரும், காது குறு சவுண்டு வரும், சவுண்டு வரும், இது நிறைய வருது. நல்லா கை கொடுக்கணும். சரிங்களா? சுண்டு ஒரு நடுவில் கை உள்ளே வச்சுக்கிட்டு காலையில் 50, மத்தியானம் 50, நைட்டுக்கு நல்லா கொடுக்கணும். செல்லாமல் கொடுக்கக்கூடாது. பாயிண்ட் உள்ள நரம்புக்குள்ளே சேர மாதிரி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சரியாக போயிடும். சரிங்களா? ஓகேவா? அதில் காதில் வந்து இங்கே தான் டியூப் இருக்குது. இந்த டியூப்பில் இருக்க தண்ணி சேர்ந்துச்சுன்னா காதில் பார்த்தீங்கன்னா அப்படிமாங்க அடிச்சுட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா சிலர் நிறைய பிரச்சனை இருக்குது. இது காது குழல். காது பார்த்தோம், அது பக்கத்தில் இருக்கிறது காது குழல். இந்த காது குழலில் நீங்கள் என்ன பண்ணீங்க? காது பண்ணீங்க, பக்கத்தில் இருக்கிறது காது குழல் கொடுத்து நல்லா பஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். காது குழல், இது கண்ணு. தெளிவாக இருந்துக்குதுங்க. அது காலில் இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஃபிகர் பாருங்கள், அந்த ஃபிகரை பார்த்தா தெரியும். சரிங்களா? அது கால் ஃபிகரில் இருக்குது, கை ஃபிகர். காலில் பண்ணலாம், கையில் பண்ணலாம், காதில் பண்ணலாம், நாக்கில் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? கோயிலுக்கு போகும்போது 1 இன்ச்சு போட்டு என்ன கொடுத்துறாங்க? வேலு குத்துறாங்க. என்ன சொல்கிறாங்க? அழகு குத்துறாங்க இல்லையா? அழகு என்ன சொல்கிறாங்க? சாமி வந்துருச்சு, சாமி வரல. அழகு குத்துனா மரத்து போயிடும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எதுக்கு அழகு குத்துறாங்கன்னா 1 இன்ச்சு பிடிச்சி உள்ளே குத்திட்டிங்கன்னா உடம்பு மரத்து போயிடும். பேசுறது கேட்கும், எல்லாமே செய்யும். நடக்கிற குத்துனவங்க உங்களுக்கு தெரியாது, நெருப்பு நடந்தவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டம் போட்டு செஞ்ச பெரிய சயின்ஸ். மூடி மறைச்சிட்டாங்க. அப்போலாம் படிக்கலாம் தெரியுமா? படிப்பியா? எங்கே படிப்பாங்க? காதை படிப்பு. இப்போ காதை பிடிச்சி வாத்தியாருக்கு கத்தி குத்து. ஆமாம், காதை பிடிக்கூடாது. இப்போ பிடிச்ச டீச்சருக்கும் வாத்தியாருக்கும் கத்தி குத்து வரும். வெளியே வந்து வட வச்சான், வா 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 மாவனே வா. அதுக்கு தான் கடவுள் போனேன், கோயில் பண்ண ஃபஸ்ட்டு புக்கி பிடிச்சி புத்திய கொடு கடவுளேன்றது. இது பிரெயின் பாயிண்ட்டு. இதை சொல்கிறதுலாம் சும்மா கிடையாதுங்க. தலைமுறை வந்ததை 1000 வருஷத்துக்கு வந்த இங்கிலீஷ் மருத்துவம் மூடி மறைச்சிட்டு நம்மளோட அறுத்து கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ கையை கொடுங்க. பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கேன்சர் இருக்கா, ஸ்ட்ரோக் இருக்கா, ஹார்ட் பிளாக் இருக்கா, கிட்னி ஃபெயில் இருக்கா, ஸ்டோன் எங்கே இருக்குது, ஹார்ட் பிளாக் எத்தனை பிளாக், கை பிடிச்சி ஸ்கேன் கொடுத்துட்றேன். நீ ஆஸ்பத்திரி போங்க, மாஸ்ட் செக்அப். பேர் என்ன? மாஸ்ட் செக்அப். குறைஞ்சபட்சம் 20,000 50,000 ரூபாய். எங்கள் கையை கொடுத்தா 10 நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுடுவேன். முடியுமா? முடியாதா? இதை நம்ம சித்தர்கள் மூதர் செஞ்ச கலை அழிச்சிட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க? சொன்னால் பழிக்காதுன்னு மன்னோட போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் எனக்கு கிடச்சிருக்கு, நான் கொஞ்சம் போதே உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுறேன். இந்த ஒரு அருளானந்தம் அழிஞ்சாலும் அதனோட அருளானந்தம் உருவாகணும். அதான் என்னோட ஆசை. சரியா? இந்த கலையில் கற்றுக்கிறேன், எல்லாம் வாங்க, எல்லாமே இறங்குங்க. இது மருந்து இல்லாமல் மருத்துவம். மருந்து இல்லாமல், அறுக்காமல், கிழிக்காமல், ஆப்ரேஷன் பண்ணாமல் எல்லா நோயும் சரி பார்க்க முடியும். ஆஸ்பத்திரி போகிறாங்க, ஐயோ பண்ணுறாங்க, டெஸ்ட்டு பண்ணுறாங்க, குழந்தைகள் திரும்ப வந்துடுறாங்க. ஏன் வர 3 மாதம் மருந்து கொடுக்குறேன், 3 மாதம் இந்த ரிஃபரன்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, கன்சீவ் ஆயிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் குழந்தை இல்லைன்ற மருந்து கொடுக்குறாங்க, நான் குழந்தை ஏன் இல்லைன்ற மருந்து கொடுக்குறேன். ரைட்? புரியலையா? நீ வண்டி ஓட்டுறீங்க, ஏன் வண்டி ஸ்பீடாக போகணுன்றதை கவனிக்கணும். வண்டி போட்டு கொளுத்தி விட்டுற முடியுமா? கொளுத்த மாட்டோம். அதே மாதிரி வண்டி சர்வீஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? அதுமாதிரி இந்த மோதிரம் பாருங்கள், கை சுண்டி விடலாம் போடுவாங்க பார்த்தீங்களா? ஒரு சில பேர் ஜாதகம் பார்த்துக்கிட்டு, சம்பிரதாயம் பார்த்துக்கிட்டு, அஸ்தாச்சு பார்த்து இதெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நட்டு கண்டுபிடிச்சுன்னு அர்த்தம். மட்டும் தானே வந்து வந்துருமா? வராது.
நான் உழைச்சி நான் சேர்த்து வச்சுருந்தேன் தான். நான் குடிச்சு கூத்தாடி தெரிஞ்ச படம் சேருமா? இது அது நல்ல மக்கள் தெரிஞ்சுக்கிறேங்க. இது அஸ்ட்ராலஜி என்ற பேரில் மக்களை முட்டால் ஆக்கிட்டு இருக்காங்க, மடையர் ஆக்கிட்டு இருக்காங்க. தெளிவாக இருந்துக்கிறேங்க. நான் உழைச்சி நான் சம்பாரிச்சு நான் பணம் சேர்த்தா தான் நமக்கு பணம் சேரும் ஒழிஞ்சு இதில் மாட்டாமல் வந்துட கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ என்ன பார்த்தோம்? அதுதான் இந்த வேலையில் மோதிரம் போட்டு சொல்கிறது. அதுதான் வாட்ச் வந்து லெஃப்ட்டில் கட்டணும். லெஃப்ட்டில் யாராவது வாட்ச் கட்டுறீங்களோ பெண்ணுக்கு பெண் உறுப்பு, ஓவரி பகுதி, யூட்ரஸ் பகுதி இருக்குது. ஆண்களுக்கு விந்து பகுதி, எரெக்ஷன் பகுதி, மொட்டிலிட்டி பகுதி இருக்குது. அதெல்லாம் வாட்ச் வந்து லெஃப்ட்டு கட்ட வச்சாங்க. பெண்ணுக்கு வந்து 2 கையில் இருக்குது, ஆணுக்கு வந்து லெஃப்ட் கை மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் வளைகாப்புன்னு வச்சாங்க. இப்போ யாரும் பெண்கள் வளையல் போடுறாங்களா? இந்த கிராமத்து மக்கள் ஏதோ 4 பேர்ட்டு பார்க்குறேன். இப்போலாம் அந்த ஸ்டைல் 2 தங்கவலி போட்டுக்கோ, ஸ்டைல் ஆட்டிட்டு போவாங்க, அவ்வளோதான். அது பேர் தான் வளைகாப்புன்னு வச்சாங்க. என் மற்ற வளைகாப்பு போட பரவாயில்ல. வளைகாப்பு பெருக்காவது வலையில் போட்டு ஆட்டு வலையை எவ்வளோ போட பார்த்தீங்களா? இவ்வளோ போடுவோம், கை முக்கால் கை போடுவாங்க. வலையை போட்டு ஆட்டிங்கன்னு என்ன ஆகும்? நார்மல் டெலிவரி ஒன்று வரட்டுன்றதுக்காக தான். இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆங்கில மருத்துவம் வந்து 1000 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க. நீங்கள் தெளிவாக இருந்துக்கிறங்க. அதனால் கொலுசு வைங்க, அது போட்டாங்க தெரியுமா? இங்கே தான் பெண்ணூறு பகுதி, ஓவரி பகுதி, யூட்ரஸ் பகுதி இருக்குது. புரிஞ்சுக்கலாம்? யாரெல்லாம் தடிப்பாங்க அந்த பெரிய காப்பு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய காப்பு போட்டுருப்பாங்க. அந்த காப்பு அவ்வளோ ஆட ஆட அந்த யூட்ரஸ் நல்லா இருக்கும், வெள்ளப்படாது, மென்சஸ் கட்ட போகும், வயிற்று வலி இருக்காது, குழந்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் காலம் மாறி போச்சு. புரிஞ்சுதா? இதெல்லாம் பெரிய சயின்ஸ். புரிஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு வாத்தியாரம், ஆடிட்டர் சாரும், பட்டுக்கோட்டை பெருமாள் சார் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீயாக அந்த கோச் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து காசு கட்டி படிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், பெண்களுக்கு வந்து மாதவிட நிறைய போகுது. பிள்ளைங்களுக்கு, பேரங்களுக்கு, பேத்திங்களுக்கு, ஒய்ஃபுங்களுக்கு, அக்கா தங்கச்சி மாதவிட அதிகமாக போகுது சார். மாத்திரை போட நிற்க மாட்டேங்குது, ஊசி போட நிற்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த கால் முட்டி இருக்கு இல்லையா? முட்டி தெரியாத எல்லாருக்குமே? இந்த கால் முட்டிக்கு நேராக இந்த தோல் சேர இடத்துல இந்த கையை வச்சு நல்லா அமுக்கி பிடிச்சிங்கன்னா போதும். சரியா? நல்லா அமுக்கி பிடிச்சிங்கன்னா ஆகும், மென்சஸ் அதிகமாக போகிறது ஸ்டாப் ஆகிடும். உங்கள் பிள்ளைங்களுக்கு, பேரங்களுக்கு, பேத்திங்களுக்கு பார்த்துக்கிறங்க. ஒரு சில 10 நாள், 15 நாள், 1 மாதம் போகுது தெரியுமா? மாதம் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி. அது மாதிரி மென்சஸ் அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னா தனியாக கல்யாணம் பண்ண உங்களுக்கு ஒய்ஃப் வருவாங்க. நீங்கள் தான் கவனிக்கணும். நீங்கள் வீட்டுக்கு டாக்டர் மாறுங்க, ஒரு மினி டாக்டர் மாறுங்க, நீங்களே மாறிடுங்க. அப்போ அந்த கால் முட்டிக்கு நேராக, சரியா பாருங்க, அந்த முட்டி இருக்குது, முட்டிக்கு நேராக இந்த தோலும் சேர்கிற இடத்துல இந்த கையை வச்சு நல்லா அமுக்கி பிடிச்சிங்கன்னா போதும். சும்மா ஒரு செகண்ட் நல்லா அமுக்கி பிடிச்சிங்கன்னா போதும். மென்சஸ் அதிகமாக போகிறது 4 நாள் வரைக்கும் போகட்டும். 4 நாளைக்கு மேலே 5 நாள், 6 நாள், 7 நாள், 8 நாள் போக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதுமாதிரி எதுவும் பண்ண வேண்டியதில்லை. சரி சார், எனக்கு வரலை சார், எங்கள் மெசேஜ் என் பொண்ணுக்கு வரல, என் ஒய்ஃப் வரல, என் பேத்திக்கு வரல அப்படின்னீங்கன்னா அதே இடத்துல இந்த மாதிரி கை மடிக்கிறங்க. ஆனால் எல்லாத்துக்குமே 2 கையிலையும் செய்யணும், 2 காலையும் செய்யணும். செய்கிற இடத்துல எண்ணெய் தேய்ச்சிடணும். இல்லை உங்கள் கை உறிஞ்சு போயிடும், அவங்க காலும் தோல் உறிஞ்சிடும். போட்டுட்டு பாருங்கள், இதை அப்படியே தேய்க்கணும். தெரியுதா தம்பி? இங்கே கிட்ட வந்து எடுப்பா, இங்கே வந்து எடுங்கவா. அதான் கவர்மெண்ட் போகிற சொல்லுங்கவா. இதை வச்சு நல்லா அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மென்சஸ் ஃப்ரீயாக போகும். சரி சார், மென்சஸ் ஃப்ரீயாக போகும் சார். வயிறு வலி அதிகமாக இருக்குமா? நிறைய பேர் வயிற்று வலி பின்னி எடுக்கும், தலை துணியை கட்டிலாம் இருக்கிட்டு முட்டி கிடப்பாங்க பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாருங்கள், இந்த முடியை பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு தெரியுதா? காலை பாருங்கள், ஒரு பெரிய எலும்பு தெரியும். இந்த எலும்போட மேலே கீழே நல்லபடி தேய்ச்சி விடுங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு ஃப்ரீயாக மென்சஸ் போயிடும், வலியே இருக்காது. இதில் பெரிய கலைங்க, இதெல்லாம் இப்படி மறைச்சிட்டு போயிட்டாங்க. பெரிய கலை. என்ன கற்று நீங்கள் ஒருத்தர் டாக்டரை மாறிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வேலையே இருக்காது. சரிங்களா? வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? புருஷன் இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, பேரன் இருக்குது, பேத்தி இருக்குது, எல்லாருக்குமே ஒன்று இருக்குது. நம்மளே நீங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்? மென்சஸ் போலேன்னா முட்டிக்கு நேராக இந்த 2 தோல் சேர இடத்துல கையை வச்சு ப்ரெஷ் பண்ணால் இது அதிகமாக போகிறத நிப்பாட்டும். மென்சஸ் அதிகமாக போகிறத நிப்பாட்டும். போகலை சார் அப்படின்னா இது கீழே எடுத்து மேலே நல்லா நோக்கி தேய்ச்சிங்கன்னா முட்டியை நோக்கி மென்சஸ் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். வராது, வந்துடும். வெளில போடுறதும் நின்றோம். சரியா? அது 2 சரியாக இருக்குது சார். ஆனால் வயிற்று வலி இருக்குது அப்படின்னா இந்த முடி இருக்கிற இடத்துல பாருங்கள், முடி தெரியுதா? பாருங்கள், எல்லோரும் இந்த முடி காலில் இருக்கும். இது மேலே வந்து கீழே நல்லா தேய்ச்சி விடுங்க. இங்கே வரைக்கும் நல்லா தேய்ச்சி விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த வயிற்று வலியுமே உங்களுக்கு இருக்காது. சரியா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா உங்களுக்குலாம்? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதேமாரி ஜுரம் வருது, ஜுரம் வந்துருச்சு, நீங்கள் டக்குனு ஹாஸ்பிட்டல் போகணும் அவசியமே இல்லை. 2 கை மடக்குங்க. அப்படி இந்த பாருங்கள், 2 கை மடக்கிட்டாங்க. இந்த பள்ளம் வருது இல்லையா? கையில் இந்த பள்ளம் வருது பாருங்கள், தெரியுதா? இந்த பள்ளம் கையை வச்சு நறுக்குன்னு அமுக்கணும், அமுக்கக்கூடாது. ஜுரம் வந்துடும் உங்களுக்கு.
நம்ம ஜுரம் இல்லை, நமக்கு ஜுரம் வந்துடும். சரிங்களா? கை மடிக்கிறது நம்ம அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, 2 கட்டை வச்சு நல்லா அமைக்க பிடிங்க. நீங்கள் உங்களை அமுக்காதீங்க, இந்த கை மாற்றி மாற்றி அமைக்கிறது ஜுரம் நிற்காது. வேற ஒருத்தர் கை கொடுத்து நமக்கு சொல்லுங்கள். நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க, 1 நிமிஷம் அப்படியே அமுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜுரம் அப்படியே இறங்கி வந்துடும். சரிங்களா? முன்னாடி வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? சைனஸ் ஏறிச்சுன்னு அர்த்தம், சளி ஏறிச்சுன்னு அர்த்தம். என்னது? சளி ஏறிச்சுன்னு அர்த்தம். மேலே வலிக்குது என்ன அர்த்தம்? அல்சர் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சரியா? உச்சி தலை வலிக்குது அப்படின்னா அல்சர் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அதே பெண்மண்டை வலிக்குது என்ன அர்த்தம் தெரியுமா? பிபி உங்களுக்கு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ விளையாண்டுட்டு இருக்கீங்க, கால் சுருக்கிக்குச்சு, கால் முட்டி இறங்கிடுச்சு. இதை பாருங்கள், ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்கு நீ கொஞ்சம் எழுந்திரிங்க. ஒரு பசங்க யாரும் வந்து உட்காருப்பா, வாப்பா வா, நீங்கள் அப்படியே இருங்க. சரி உட்கார், நீங்கள் அப்படியே இருங்க. ஓகே, கால் மண்ணை தட்டி, இந்த கால் மேலே தட்டு, கால் மண்ணை தட்டிடு. இதை பாருங்கள், ஓடி விளையாண்டு இருந்துக்காரு. இந்த முட்டி எங்கிட்டு பழகிருக்கலாம் அல்லது இங்கிட்டு விலகிருக்கலாம். சரிங்களா? அப்படி ஏறிச்சுன்னா இது சுவிட்ச் போர்டு எங்கே இருக்குது தெரியுமா? இங்கே இருக்குது. ஃபேன் அங்கே ஓடுது இல்லையா, அது சுவிட்ச் போர்டு எங்கே இருக்குது? செவுத்தில் இருக்குது கீழே. முட்டி இங்கே இருக்குது, சுவிட்ச் போர்டு இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த பாருங்கள், முட்டிக்கு மேலே பள்ளம் இருக்குது தெரியுமா? இங்கேயும் பள்ளம் இருக்குது, இங்கேயும் பள்ளம் இருக்குது, தெரியுதா? இந்த பள்ளத்தை அமைக்க பிடிச்சிருங்க. இந்த ஃபேன் சுவிட்ச் கை வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ இவருக்கு ஃபேன் யார்? இந்த முட்டி. விளையாடும் போது பிறண்டு இருக்கலாம், உனக்கு இப்படி எவ்வளோ இப்படி பிறண்டுருச்சு. இதை முட்டியை பாருங்கள், இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, இந்த முட்டியை அமைக்க பிடிச்சிருங்க. பாருங்கள், அமைக்க எடுத்துகிட்டு இது போட்டிங்கன்னா சிறப்பு, முட்டி தானே செட் ஆகிடும். நீங்கள் பிடிக்காம வேறு மாற்றி பிடிச்சி செஞ்சீங்க, மேலே கீழே ஏறிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. சரியா? சொல்லி கொடுக்குறாங்களா? நீ சொல்லி கொடுக்குறா, நீ வந்து டவுன் ஆயிடுச்சுனா சொல்லி கொடுத்தா இல்லையா? சில விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இப்போ சொன்ன விஷயம் தான். சார் என்ன சொன்னா அதான், நீ தவறாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நீ வந்து ரைட் லெஃப்ட் போயிடும். புரியுதா? ப்ராப்பராக உட்கார வச்சு, அது ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது இழுக்கிற ரேஞ்சு. சரியா? இழுத்துட்டு உட்கார வச்சு. ஓகேவா? நீ எதனா ஏன்னா ட்ரை பண்ணாலும் நீ உட்காந்து ட்ரை பண்ணிவிடாது. சார் சொல்கிறது மட்டும் காலில் போட்டு. ஓகேவா? எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறார். சரி? சரிங்களா? கால் எங்கே பிடிக்கணும்? இந்த பாருங்க, இந்த பள்ளத்தில் பிடிக்கணும். இந்த சைடு இந்த பள்ளத்தை பிடிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. அப்போது இந்த முட்டி இருக்கு இல்லையா, இந்த கப்பு பாருக்கு பாருங்கள், இந்த கைக்குள்ளே அமுக்கிடுங்க. அது இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் நான் அமுக்கி பிடிச்சி பாருங்கள், நேராக கொண்டு வச்சுட்டு அமுக்கி பிடிச்சி அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓய் உட்காந்துரும். சரிங்களா? ஒருத்தர் விளையாண்டு இருந்தார் அன்றைக்கி கிரவுண்டில். ஓடி அந்த முட்டி வந்து இங்கேயும் வந்துருச்சு கீழே. ஒன்றுமே பண்ணல. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணாங்க, யாரும் இது பண்ணாங்க அப்படின்னு. சார் போங்க சார், முட்டி இங்கே வந்துருச்சு சார். அங்கே போனாண்ணா போன கப்பை பிடிச்சிட்டேன், தூக்கி அடிச்சு உட்கார வச்சு முடிஞ்சு போச்சு. நீ நடந்து போயிட்டுருக்கான். சார் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஐயோ போயா, சரியாச்சு அவருக்கு. கரெக்டாக அந்த பாயிண்ட் பிடிச்சிருங்க, அவ்வளோதான். இந்த முட்டி நிறைய பேருக்கு அது வரும். எல்லாரும் விளையாடுவோம், கிரிக்கெட்டுக்கு மேட்ச்சு, கபடி, ஏதாவது ஒன்று, வாலிபால், கிரிக்கெட், ஏதோ ஒன்று ஓடிட்டு இருப்போம், ஏதோ ஒன்று மாட்டிக்கும். சரியா? இது முட்டிக்கு உட்கார். புரிஞ்சிங்களா? தலைவலிக்கு பார்த்தோம், பிக்ஸுக்கு பார்த்தோம், கண்ணுக்கு பார்த்தோம், காது பார்த்தோம், காது குழல் பார்த்தோம், அப்புறம் வயிற்று வலி பார்த்தோம், மென்சஸ் ஸ்டாப் பண்ணுறத பார்த்தோம், மென்சஸ் போற வைக்கிறத பார்த்தோம், அப்புறம் தலைவலியை பார்த்தோம், பிபிக்கு பார்த்துட்டோம், முட்டி எப்படி செட் பண்ணி உட்கார வைக்கிறத பார்த்துட்டோம். அது வேறு என்ன வேணுமான்னு சொல்லணுமா? நான் சொன்னால் இவரு போயிட்டே இருக்க கிளாஸ் இருந்து. சுகருக்கு சொல்லுங்கள் சார். சுகர்லாம் உள்ளே போகணும். அடுத்த செகண்ட் கிளாஸ். நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் கிளாஸ். சுகரு, ஹார்ட்டு, தைராய்டு, பிபி. தைராய்டு சொல்லி கொடுத்துறேன். யாருக்கு தைராய்டு இருக்குது? உங்களுக்கு இருக்குது. கை கொடுங்க, இந்த காலத்துக்கு மேலே கொடுங்க. இந்த பாருங்க, இந்த இது வந்து ஹைப்பர் தைராய்டு இருக்குது. உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்குது. செக் பண்ணிக்கலாமா நீங்க? டேப்லெட் எடுத்துங்க. சரி, என்ன சொன்னாங்க? ஹைப்பர் தைராய்டு என்ன சொன்னாங்க? சவுந்தர் பாட்டி அது சொல்ல. சரி, டேப்லெட் மட்டும். ஹைப்பர் தைராய்டு இருக்குது. ஹைப்போ தைராய்டு வேறு, ஹைப்பர் தைராய்டு வேறு. உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு பாருங்கள். இதில் என்ன செய்யணும்னா, இந்த கையை உள்ளே விட்டுறணும். இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, எண்ணெய் தேய்ச்சிருங்க, கையை விட்டு பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுக்கணும். நல்லா தேய்ங்க, நீங்களே பண்ணிங்க. இந்த காலை மடித்து இப்படி மேலே வச்சுட்டு இந்த கையில் பண்ணுங்க, இந்த கையில் பண்ணுங்க, நீ பண்ணுங்க. இந்த பள்ளத்தை மட்டும் கீழே மேலே தேய்க்கணும். இது ஹைப்பர் தைராய்டு. சரிங்களா? ஹைப்போ தைராய்டு பார்த்துருக்கீங்களா? அது என்ன வாங்க, குண்டாகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, உடம்பு பெருத்துக்கிட்டே இருக்கும், மென்சஸ் போகாது. அவங்களும் தான் ஃபஸ்ட்டு கொடுத்த மென்சஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் வரும்.
அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணணும், இந்த பாருங்கள், இந்த காலோட மொட்டு இருக்கு இல்லையா, இதை பாருங்கள், கை கொண்டு பாருங்கள், இங்கே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இது ஐப்போ. சரிங்களா? ஹைப்பர் ஐப்போ. சரிங்களா? எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியுங்க உங்களுக்கு. கேன்சரா, ஃபிக்ஸா, குழந்தை இல்லையா, குழந்தை பேசலையா, என்ன ஒன்று சொல்லுங்கள், சொல்லிக் கொடுக்க முடியும். அத்தனை இதில் உண்டு, அத்தனை இதில் உண்டு. சரிங்களா? ஓகேவா? வேறு என்ன டவுட்டு? என்ன டவுட் இருக்கா? சார் ஒரு சில சமயத்தில் ஹீட் அதிகமான யூரின் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இது பாருங்க, கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, அல்லது ஒரு பப்ளிக் பாத்ரூம் யூஸ் பண்ணீங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அல்லது யூரின் காரம் சாப்பிட்டீங்க, யூரின் போகும் முனை எரிச்சல் வரும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ எரிச்சல் வரும். ஆணுக்கு முனையில் எரிச்சல் வரும், பெண்ணுக்கு வந்து வெஜினல் கீழே எரிச்சல் வரும். அது மாதிரி ஸ்டோன் அடிச்சது பிரச்சனை வரும். தண்ணி தப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா பிரச்சனை வரும். அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கால் கொடுங்க, அப்போ எங்களுக்கு தெரியும். இந்த கால் கொடுங்க, இந்த கால் கொடுங்க, ஒன்று தட்டி கொடுங்க, இது பிடிச்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த பள்ளம் வருது இல்லையா, இந்த பள்ளத்தில் கை வச்சு அப்படியே கொண்டு வந்து வெளியே விடுங்க. நல்லா எண்ணெய் போட்டுங்க, தேய்ச்சி கொண்டு வெளியே விடுங்க. கல் அடைப்பு, பிளாடர் அடைப்பு, அந்த நீர் தொற்று, சரியாக உப்பு உட்காந்துருக்கு, அல்லது யூரின் சரியாக போகலை, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் நல்லா கொண்டு இப்படி வெளியே விட்டிங்கன்னா போதும். புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பிடிச்சி இது பிடிச்சா இதை பாருங்கம்மா, புரியுதா? இங்கேருந்து கொண்டு வரணும், இங்கேயே கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து வெளியே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய்டும். தண்ணி நிறையா குடிங்க, சரியாக போய்டும். அது எப்போ பண்ணணும், எத்தனை முறை பண்ணணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 50 முறை நல்லா அடிச்சு விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடாமல் இருக்கும்போது பண்ணுங்கள். எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பண்ணாதீங்க, வாமிட்டு வந்துடும். ஏன்னா கல்லீரல் அங்கே இருக்குது, மண்ணீரல் அங்கே இருக்குது, ஹார்ட் அங்கே இருக்குது, கியால்பாடு ஜிபி அங்கே தான் இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. மோசமான இடம் அது. அதே காலில் செருப்பில் கால் இல்லாமல் யாரும் வாக்கியம் பண்ணுறீங்களோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க. புரிஞ்சுதா? ஓகேவா? முடிச்சிக்கலாமா? 10 ரூபாய்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இதை தெளிவாக இருங்க. நாளைக்கு உங்கள் நோட்டை பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். உங்கள் பேர் என்ன? வருண்குமார். மதன்குமார். நான் தான் சார். இந்த நோட்டு புக்கில் பேர் இருக்கப்பா, நீ என்ன வேலூரில் கிளாஸ் அட்டன் பண்ணியப்பா? ஆமாம் சார், அட்டன் பண்ணேன் சார். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், யாருக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம். இந்த புக்கு கவர்மெண்ட்டுக்கு போய்டும், பேனர் கவர்மெண்ட்டுக்கு போய்டும். சரிங்களா? ஒவ்வொருத்தர் பேரும் 300 ரூபா அந்த ரிசிப்ட் கிழிச்சு கொடுத்துட்டாங்களா, நான் கூட கட்டிடுவேன். எத்தனை மாவட்டம் பண்ணியிருக்கேன்னு நிரூபிச்சிக்கிட்டு இருக்கேன். 40 மாவட்டம் நான் பண்ண போகிறேன். 3 பேர் வந்து போட்டி தோற்று போயிட்டாங்க. 40 மட்டும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிடலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கேட்கலாம், சார் அடுத்து படிக்க ஆசைப்படுறேன். ஆமாம் சார், படிக்க ஆசைப்படுறேன் சார். மதன்குமார், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு இது கற்றுக்கிட்டு ஆர்டர் வந்து வரேன் அப்படின்னா, சார் மதன்குமார் சார், வேலூர் மாவட்டத்தில் நான் போனேன் சார், அடுத்து 2nd கிளாஸ் போகணும்னு ஆசைப்படுறேன் சார். அப்படியாப்பா? சரி, 20,000 கட்டிட்டு சில்ப்பு கொண்டாந்து கேட்பாங்க. 20,000 நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் கட்டிட்டு சில்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா 20,000 அவங்களுக்கு அவங்க பே பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். கால் பாருங்க, நைட்டில் வின்னு வலிக்குது. வலிக்கிறது பல காரணங்கள் இருக்குங்க. காலையில் 7 to 9 சாப்பிடணும். புரிஞ்சா?